ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேவி சோலார் எனர்ஜி முதல் முறை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக்னு கொடுத்துருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம். எந்த ஏரியாங்கன்னா இந்த ஏரியாவில் பம்பு இது வந்து ஏற்கனவே நீங்கள் பழைய பம்ப் இருந்தாலும் சரி, இல்லை இதே மாதிரி புது பம்ப் போடுறதா இருந்தாலும் சரி, நார்மல் 3 PS மோட்டர் எந்த மோட்டர் இருந்தாலும் சரி ஓட்டி தரலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சோலாரில் தான் நம்ம ஓட்டி தரோம். ஃபுல்லாக வந்து ஈவி கிடையாது, ஸ்டாண்டெல்லாம் ரெடி ஆகிட்டுருக்கு. அதை முடிச்சுட்டு மோட்டரில் இறக்கி முடிச்சுட்டு அடுத்து எப்படி தண்ணி வருதுன்றது பார்க்கலாம். ஓகே, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா தெரியும் 3 HP 12 பேனல் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். யூஸ்டு சோலார் 12 பேனல் போட்டு 320 வாட்ஸில் 12 பேனல் போட்டு 3 HP மோட்ரு 300 அடி ஆழத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கம்ப்ரஸர் ஓடிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து அதை எடுத்துகிட்டு மோட்டரை இறக்கிட்டு பேனலை மாட்டிட்டு சூப்பராக ஓடுது. கீழே போயிட்டு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 12 பேனல் ரைசான் பேனல் 320 வாட்ஸ். ரைசான் 320 40-41 ஓடிட்டு இருக்கு. டிசி இன்புட் 400, 257 வோல்ட் அவுட்புட்டு, 5 ராம்ஸ், 2500 RPM. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸரில் தான் ஓடிட்டு இருந்தது. கம்ப்ரஸர் சிட்டி மோட்டரில் வச்சு ஓட்டி பார்த்துருக்காங்க. மோட்டர் வோல்டேஜ் பத்தல. கம்ப்ரஸர் மோட்டர் ஆன் பண்ணியாச்சு, ஓடிட்டுருக்கு. 1.25 டெலிவரி, 300 அடி ஆழம் கர்போஸ் இறக்கியிருக்காங்க. ஏற்கனவே கம்ப்ரஸர் ஹோஸ் வந்து அப்படியே மோட்டரை மட்டும் மாட்டி இறக்கி விட்டுருக்காங்க. நல்லா தான் ஓடிட்டுருக்கு. ஆனால் இதுக்கு முன்னாடி இந்த கம்ப்ரஸர் எவ்வளோ நாளாக வச்சு ஓட்டிகிட்டு இருக்கீங்க? ஒரு 3 மாதம் ஓட்டிகிட்டு இருக்கிறேன். டீசல் வந்து ஜாஸ்தியாக செலவாகுது. ஓகேங்கண்ணா. அதுக்கு நம்ம சோலார் பேனல் போடுறது எவ்வளோ பேசி. ஓகேண்ணா. இது நம்ம கான்ட்ராக்ட் உங்களுக்கு எப்படி கிடைச்சதுங்கண்ணா? 1000 பம்ப் ஓகேங்கண்ணா. ஏன்னா நான் அவர்கிட்ட பம்ப் எடுத்துகிட்டு இருக்கேன். அதனால் வந்து நீங்கள் இருக்கிறதுனால கூப்பிட்டு சொல்லியிருக்கேன். ஆல்ரெடியாக 15 வருஷமாக எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். ஓகே. அவர் சொல்லி இப்போ நான் வந்து இந்த மோட்டர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷமாக தான் போடுறேன். ஆனால் வந்து கிட்டத்தட்ட ஒரு 200-250 பம்புக்கு மேலே இறக்கியிருக்கேன். ஆனால் சூப்பராக ஓடிட்டு இருக்கேன், எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஆனால் வந்து நான் சொல்கிறத விட இதே மாதிரி நீங்கள் எடுத்தது எவ்வளோ நாளாக எடுத்து பண்ணிட்டு இருக்கீங்க? ஏதாச்சும் எவ்வளோ? 15 வருஷமாக எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் மேக்சிமம் ப்ராப்ளம் எதுவும் வர்றதில்லை. நல்லா இருக்குது. 7 இயர்ஸ் வந்து லாங் லைஃப் இருக்குது. அதுக்கப்புறம் எப்படிப்பட்ட மோட்டராக இருந்தாலும் மினிமம் 4-5 வருஷத்துக்கு மேலே தான். சிங்கிள் பேஸாக இருந்தால் நியூட்ரல் கரெக்டாக மெயின்டைன் பண்ணால் லாங் லைஃப். நியூட்ரல் ப்ராப்ளம் இருந்தால் ஓகே. மோட்டர் சூப்பராக இருக்கும். ஆமாம், சரிண்ணா. ஏன்னா இதே மோட்டர் தான் நம்மளும் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். நிறைய பக்கம் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுக்குள்ளே 250 பம்புக்கு மேலே பண்ணியிருக்கோம். காய்கறி பம்பு இப்போ 2 நாளைக்கு முன்னே கூட 2 பம்பு இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். நேற்று ஒன்று, அதுக்கு முன்னே ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி ஒன்று. இந்த மாதத்துலேயே கிட்டத்தட்ட ஒரு 4 பம்பு 3 பம்பு 4 பம்பு இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இதோட 5வது பம்புன்னு நினைக்கிறேன். பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் யாரும் கூப்பிட்டு இந்த மாதிரி பிரச்சனைன்னு சொல்லலை. அதான் மேஜர் கம்ப்ளைண்ட் வரும், போய் அரெஸ்ட் பண்ணிடுவோம். அதான் அதே மாதிரி ஆர்ம்ஸும் வந்து ரொம்ப தேவையில்லாமல் அதிகமாக எடுக்கிறது, அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டும் எதுவும் பெருசாக எனக்கு தெரிஞ்சு வருது. அவங்க போர்ல வந்து மண் விழுந்ததுன்னா பம்பு லாக் ஆயிரும். இல்லை, அது வந்து
அதுவாக வர்றது. மோட்ரு கம்ப்ளைண்ட்டு நம்ம ஒரு 10 பம்பு மாட்டிருக்கோம், அதில் 4 பம்பு இந்த மாதிரி பிரச்சனை வருதுன்ற மாதிரிலாம் எதுவும் கிடையாது. நல்லா இருக்கு. இந்த மாதிரி எதுக்கு சூப்பராக இருக்குது. பம்பு வந்து பிரச்சனை கிடையாது. ஓகே ஓகேங்கண்ணா. இது வந்து சோலார் மாட்டுறதுல உங்களுக்கு எப்படிங்கண்ணா, திருப்தியாக இருக்கா? திருப்தியாக இருக்கு. ஓகே ஓகேங்கண்ணா. ஏன்னா கம்ப்ரஸரில் வச்சு நம்ம செலவு பண்ணி தண்ணி எடுக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி தண்ணி எடுக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு. ஓகே ஓகே. அது வந்து விட்டு விட்டு அடிக்கும். ஆ இது வந்து கண்டினியூவா ஓடிட்டே இருக்கு. அதே தான் நமக்கு வந்து டைமிங் மிச்சம், அதே மாதிரி டீசல் செலவு மிச்சம். டீசல் மிஞ்சி போனா 1 லிட்டர் ஊத்துனோம்னா 1 மணி நேரம் ஓடுது. ஓகே. அந்த 1 மணி நேரத்துல நம்ம எதுவும் பண்ண முடியாது. சரி. இது பிரச்சனை இல்லை. இப்போ 12 மணி நேரத்துக்கு ஓட்டலாம். காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஓட்டலாம். அதுதான் இதில் உள்ள பெனிஃபிட். ஓகேண்ணா ஓகேண்ணா. சரிண்ணா ஓகே தேங்க்ஸ். ஓகே.